கலைஞர் நேருதி ஜனகணமுக நிலையத்தின் இங்கே ஐக்கியராஜ்ய கிளியர்ட்டு ஒரு தாபகம் நடத்தி கொண்டு இப்போ 10 வருஷமாக அந்த நாடகங்களை நடித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அண்மையிலும் ரூஜன் கோயிலில் போட்டு கொண்டாட வேண்டிய அதில் நான் நடிக்க அடையாளம் பண்ணிருக்கேன். இப்படியே துறையை ஜனம நாடகம் கண்டு நடித்து வளர்க்கிறாங்க. அப்போ இந்த துறையை நாடகத்துறை இயல்பு இசை நாடகம் மூன்றிலும் மேலே கருத்து அதை மக்களுக்கு கவரக்கூடியதா இப்போதைய சந்ததியர் இதை பார்த்து மகிழ்ந்து எண்ணக்கூடியதாக அந்த நாடகத்தை நாட்டிய நாடகத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு என்ற நண்பி மேர்சி மூலம்தான் திரேஸ் அறிமுகம் கிடைத்தது. எனக்கு அதற்கு முதல் அரன்றே தெரியாது. அப்போ திரேஸ் என்னை சும்மா இருக்க விடையில திருப்பி போனை அடித்து நீர் செய்யும். நான் ஐயோ நான் மாட்டேன், என்ன விடுங்கோ சும்மா விடுங்கோன்னு சொல்லிக்கொண்டே இருந்தான். இல்லை நீர் செய்ய முடியும், முதல் ஏதாவது சும்மா கதையும் அது பிறகு இப்போ ஓகே வரும் என்று சொல்லி ஊக்கம் தந்து என்ன செய்ய வச்சு இப்போ இந்த 100 வாரங்கள் கடந்து 107வது பெரிய ஒரு அதிசயமா இருக்குது. எவ்வளவோ வேலை பழுவுகளையும் ஓடி வந்து பிள்ளைகள் டக்குன்னு ஜூமை ஓப்பன் பண்ணிவினா படாரண்டு வெளிக்கிட்டது பாதி வெளிக்கிட்டது மேலே மட்டும் தாரியை கட்டிட்டு கீழே மட்டும் கொந்துடுறது. ஜூமில் எப்படி தான் ஓடி வந்து இருக்கிறது அதை விட பெரியதாக இருக்கும். பிறகு முதல் எல்லாம் எழுதி வச்சு பார்த்து தான் கதைப்போம். பிறகுதான் எல்லாம் சும்மாவே கதைக்கிறதுக்கு எல்லாம் வந்தது. மேல நன்றி தலைவி அவர்களுக்கு மிக்க நன்றி. அதோடு இங்கு நடாமோனண்ணா பாரியர் மற்றும் எங்கள் இந்த தலைவி தேசக்கா மற்ற எங்களோட உதிரிப்பூக்கள் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். நிச்சயமாக நான் மனசார ஒரு லைஃபோட தான் இந்த நிகழ்வுக்கு வந்தேன். நான் குறுகிய காலமாகத்தான் இதில் இணைஞ்சு கொண்டேன். அதுவும் நான் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கக்குள்ள இந்த நேரத்தில் நான் யசோ டீச்சரை இதில் ஞாபகப்படுத்தணும். பாரிஸில் இருந்து அவள் சூமூடாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்கு இதை சொல்லி இதில் நீங்களும் செய்யுங்கோ நிறைய கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேர்றதால எங்களோட சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அது மாறிக்கொண்டிருது. அப்படி இருக்கிறதுல நீங்கள் எல்லாருமே இதில் கலந்து கொள்ளணும் என்பதற்கு கேட்டதற்கு அமைவாக எங்களில் நான் இணைஞ்சு கொண்டேன். நான் அன்பழகி புவனேந்திரன். நான் ஒரு முல்லைத்தீவு மாவட்டத்தில் செம்மலை என்ற கிராமத்தில் பிறந்தேன். உயர்தரம் படித்ததுக்கு பிறகு ஒரு 15 வருஷ காலம் நாட்டின் சேவைக்கான வேலைகளையும் தொடர்ந்து இப்போ இங்கே எனக்கு சிறிய வயசுல இருந்தே தமிழும் கலையும் அதற்கான பணியிலையும் நிறைய ஒரு ஈடுபாடு இருக்கிறதால ஆறுதல் தமிழுக்கு பின்னால் போயினமோ அவைகளுக்கு பின்னால் நான் போவதில்லை. என் அம்மா ஒரே அடிக்கடி சொல்லுவார், ஆறு தமிழுக்கு பின்னால் இழுபடினமோ அதுக்கு பின்னால் இந்த பிள்ளை இழுபடும்ண்டு. நிச்சயமாக நான் அதை அப்படி நினைக்கிறேன். இல்லை என்னென்னு சொன்னால் எங்களால் எங்களின் வார்த்தைகளால் வர அந்த உணர்வுகள் எங்களின் எதிர்கால சந்ததிக்கு அது எவ்வளவு வலுவூட்டக்கூடியதாக இருக்குதோ அல்லது அதால் அவைகள் எவ்வளவு தானக்குயில்கள் ஒரு கரோக்கே குரூப் நடந்தது. அதில் எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுதுதான் அவரும் பாட இணைந்தார். அவரை அறிமுகப்படுத்தி வந்தது எங்களுடைய நண்பி விஜயலட்சுமி. அதன் மூலம் நாங்கள் ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தினோம். அதில் அறிமுகமானவர் தான் திரேசா. அவர் அப்பொழுது கேட்டார், நாங்கள் ஒரு நிகழ்வு நடத்த இருக்கின்றோம் வாருங்கள் என்று. சரி வருகிறேன் என்று வந்தேன். என்னை முக்கியமாக அறிமுகப்படுத்தி அழைத்தமைக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். இதற்கு பணத்தையும் தாண்டி எமது வாழ்க்கை மிக விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் போய்கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். கொரோனாக்கு முன்பு பிரித்தார்கள் கிமி கிபி என்று. இப்பொழுது நாங்கள் கோபி என்று தான் பாடுறோம். கொரோனாக்கு பின் என்று. ஏன்னா கொரோனா நிறைய பேருக்கு, அதாவது ஏற்கனவே பாடம் படித்தவர்கள் இருந்தாலும் கூட கொரோனா என்பது கொரோனா பேசுறது இல்லாட்டிலும் திரேஸ் கேட்டார், உங்களுக்கு தெரிந்தவர்களை அறிமுகப்படுத்துங்க. அப்போ நான் எங்களோட விஜயலட்சுமி அறிமுகப்படுத்தி விட்டேன். அப்போ அவள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் அந்தரப்படுவா, கஷ்டப்பட்டு என்னென்ன தலைப்பு கிடக்குது அது
அதுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கதைங்கோ இது எடுத்து தாங்க. அப்போ இப்படி ஆர்வம் உள்ளவர்களை சேர்த்து விட்டதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதோட இவர்களுடைய கிராமிய நடனத்துக்கு நான் முதலாளாக அவர்களுடைய ரசிகை நான். அப்போ எங்கே போனாலும் என்னை கூட்டிக் கொண்டு போவார்கள். எனக்கு கலையில் அவ்வளோ விருப்பம். அப்போ எங்கே நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் தொடங்கினதுலேருந்து கடைசி நிறைவு மட்டும் இருந்து பார்க்குறதுல தான் எனக்கு விருப்பம் கூட. அந்த நுனி கதிரையில் இருந்துட்டு வர்றது எனக்கு பிடிக்காது. அப்போ போனால் முழுமையாக ரசிச்சுட்டு வரணும். அப்போ அதால் இவர்களுடைய கிராமிய நடனத்துக்கு இவர்களே என்ன கூட்டிக் கொண்டு போய் இவர்களுடைய வீட்டில் கொண்டே விட்ட பிறகு இவர்கள் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து விடுவார்கள். சில வரையிலும் காலமே முதல் நாள் போய் அடுத்த நாள் காலமே வந்திருக்கிறோம். அப்படி நிகழ்ச்சிகள் ரசிக்கிறதுல விருப்பம். திரேசும் ஐபிசியில் கதை கேட்க தோட்டம் அலாட்மெண்ட்டை பற்றி அடிக்கடி கதை பார்ப்பேன். எனக்கும் அதில் ஆர்வம் இருக்கிறபடியா அப்போ சொல்லுவா பூனை கிளர் இந்த மாதிரி கிளறி போட்டு உள்ளிய வையுங்கோ அது வேறுமண்டு. அப்போ பிறகு நான் அவளோட இலக்கத்தை எடுத்து அதுக்கு பிறகு அவளோட கதைச்சு அதுக்கு பிறகு நானும் இப்போ அலாட்மெண்ட் வச்சு இப்போ பூசணிக்காய் அது இதெல்லாம் வச்சு தோட்டக்காரியாக ஆகிவிட்டேன். அப்படி அந்த கலையோட எங்களோட பொழுது மிகவும் ஒரு சுறுசுறுப்பான ஆசிரியை. அவ இப்போ வேறு வேலையில் நிற்கிறான். அவட தோட்டத்தை பார்க்குறேன். நானும் ஒரு ஆள், நானும் வீட்டை எல்லா தோட்டம் செய்வேன். நாங்களும் ஒரு துண்டிப்பு எடுத்து வச்சிருக்கலாம். இந்த முறை எடுத்துருக்கிறார். பார்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போது ஒரு சாதாரணமாக தொடங்கினவே இன்றைக்கு எவ்வளோ பேர் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மிகவும் மனதுக்கு திருப்தியாக இருக்கிறது. மற்றது வணக்கம் நடா மோகன் வாணி. இந்த FATV-யினுடைய நிகழ்வு இன்று வரை அது நன்று இடம்பெறுவது வென்று நின்று களம் ஆடுவது மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையிலே இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. இந்த மேடையில் அமர்ந்திருந்த போது ஒரு பெருமிதம் என்னிலே போய்விட்டது. FATV என்கின்ற இந்த களம் உருவாகுவதற்கு ஏற்கனவே அடித்தளம் ஆக இருந்த சன்ரைஸ் வானொலி என்கின்ற அந்த மிகத்தரமான அன்றைய நாளிலே ஐரோப்பிய நாடுகள் முதலாக கனடா ஈராக எல்லா தமிழ் வாழ் மக்களும் போராட்ட செய்திகளை கேட்பதற்காக கவிழ்த்து கொண்டு 10 மணி வரை பார்த்துக் கொண்டிருந்த அந்த பெருமைக்குரிய அந்த சன்ரைஸ் வானொலி நிலையம் அதனுடைய தமிழ் ஒளிபரப்பிலே நடந்தவர்களை முதலில் சந்தித்தேன். நான் 1998ஆம் ஆண்டு மார்கழி மாதம் இங்கே வந்தேன். ஆனால் 1999 சித்திரை மாதத்திலேயே நடமோகன் அவர்களோடு அந்த சன்ரைஸ் வானொலியிலே ஒரு செய்தியாளனாக ஆனந்த ராணி பாலேந்திரா, நடமோகன், அடியேன், இன்னும் ஒரு நண்பர் அஞ்சு டீச்சர் எனக்கு சட்டன் டவுனுக்கு கண்டு இப்படித்தான ஒரு கவிதை நிகழ்ச்சி செய்ய போகிற டீச்சர் கட்டாயம் வாங்கன்னு சொன்னால் இப்படியான நிகழ்ச்சி அது இந்த சட்டனுக்குள்ள நடக்கிறது மிக பெருமையாக இருந்தது. உலகம் அவ்வளவு ஸ்பீடாக ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு நிமிஷம் கூட நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு நிமிடம் கூட ஒதுக்குறதுக்கு ஆரம்பிச்சு டைம் இல்லாத காலத்தில் ரேடியோ கூட கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அப்படியான காலத்தில் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை தந்து எங்களுக்கு மன அமைதியை தரவணமாண்டு நீங்கள் நடத்துறதுக்காக நான் கட்டாயம் தரவணமாண்டு முடிவெடுத்தேன். நான் எப்போ ஒரு சின்ன ஒரு உரையாண்ட ஒரு கதையை சொல்லிட்டு போவேன். ஏன்னா உங்களோட மனதில் அதை நிற்க வேணுமென்றதுக்காண்டி. ஒரு முறை ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டைனை ஒரு கால் கேட்டீங்கன்றார்கள். ஒரு மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற விஞ்ஞானி, பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். அவரை விட ஒருத்தர் இந்த உலகத்திலே இல்லை என்ற மாதிரி அப்படி ஒரு விஞ்ஞானி பல அணுகுண்டுகளை கண்டுபிடித்தார். ஆனா அவருடைய கண்டுபிடிப்பு, அவருடைய அணுகுண்டு அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகி என்ற இடத்துல போட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை அழித்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அழிந்தார்கள். இன்றும் அவருடைய அந்த குண்டின் தாக்கம் இன்றும் இருக்கிறது. ஒரு நாள் அவர் சாக தருவாயில் அவரை போய் பேட்டி கண்டார்கள் பத்திரிகையாளர்கள். நீங்கள் இவ்வளவு பெரிய விஞ்ஞானி, இத்தனை ஆயிரம் இதுகளெல்லாம் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை உலகம் வளர்ச்சிக்கு நீங்கள் இவ்வளவு செய்தீர்களே, நீங்கள் சாகும் தருவாயில் உங்கள் நிலை என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் புழுவாக துடிக்கிறேன், என் மனம் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் கண்டுபிடித்த என்ற அணுகுண்டு என்னை நான் எவ்வளவோ தடுத்தும்
என் சொல்லு கேட்காமல் அமெரிக்கா கொண்டு போய் அங்கே போட்டதனால் இத்தனை ஆயிரம் மக்கள் சாவுக்கு நான் காரணமாகி விட்டேன். ஆகவே எனக்கு இது வெறும் துன்பத்தை, நான் துன்பத்தோடு நான் சாகிறேன் என்று அவர் தன் பதிலை சொன்னார். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு செயலும் எங்கள் லாபம், எங்களுக்கு பெருமை என்று நாங்கள் நினைக்கப்படாது. எங்கள் சமுதாயம் சிறப்பாக வாழ வேண்டும், நல்லாக இருக்க வேண்டும், அவர்கள் மனம் நொந்தவர்களுக்கு அமைதியை கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு செயல்களும் இருக்க வேண்டும். அதுதான் இந்த சமுதாயத்துக்கு இன்று தேவைப்படுகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை நடத்த முன்வந்த எனக்கு யாரெல்லாம் எல்லாரும் பேரும் தெரியாது, ஆனால் திருமதி ஜெயபாலன் அவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் பள்ளிக்கூடத்தை நீண்ட காலமாக பெருமையுடன் நடத்தி வருபவர்கள் சட்டனில் இந்த கவுன்சிலர் சொன்னார்கள். எனக்கு எப்போது பேர் தெரியாது. உங்களை இந்த வகை இங்கே வந்ததுக்கு எனது வாழ்த்துக்கள். எங்களோட தமிழை கற்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் யூனிவர்சிட்டி முடிச்சா நான் சும்மா ஹெல்ப் பண்றவங்க அவர் தான் படிக்கிறார். இப்போ அவரோட 2 வார்த்தைகள் கலைப்பம் என்ன, எப்படி அவர் தமிழை படித்தவர். வாங்க சச்சின் அவை அம்மாவுக்கு அப்பாவுக்கும் மிக்க நன்றி. ஹலோ சச்சின். வணக்கம். உங்களோட பேர் என்ன? அப்பாவோட பேர் என்ன? என்ன அப்பா அம்மா சரி. இப்ப தமிழ யூனிவர்சிட்டி முடிஞ்ச பிறகு நீங்களா நினைத்து தமிழை படிக்கணும் நினைத்ததுக்கு காரணம் என்ன? ஆனா இப்ப நீங்க எவ்வளவு காலத்துல தமிழை எழுதி வாசிக்க பழக தொடங்கினது எவ்வளவு காலம்? 4 மாதம். ஆக இப்ப 4 மாதம் நான் மகள் பண்றது 4 மாதம் தான் அவர் தமிழை படிச்சார். இப்ப நான் சில கேள்வி 4 மாசத்துக்கு அளவு தான் நீங்க நினைக்கணும். சும்மா நான் கிராஜுவேட் பண்ண மாதிரி நினைக்கக்கூடாது. சரியா? 4 மாசத்துக்கு அளவா நீங்க யோசிச்சு எவ்வளவு தெரியும் நீங்களே திங்க் பண்ணப்போ ஒரு மொழியை நாங்கள் எவ்வளவு ஆசையோட படிச்சா படிக்கலாம். அடுத்த சந்ததிக்கும் இதை கடத்தணும் என்ற நோக்கத்தோட தான் நான் நினைக்கிறேன். சரி, உயிரிழப்புகள் எத்தனை? சொல்லுங்க பாபு. அவங்களுக்கு தெரியும். சரி, அது படிச்சது. மெய்யெழுத்துக்கள் அப்போ உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 12, அது சேர்ந்து 2 30 முதலெழுத்துக்கள், மொத்தம் 247 எழுத்துக்கள். அது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நீங்கள் எந்தெந்த புலவர்களை பற்றி படிக்கிறீங்க? பாரதியார் ஒரு புலவர் உங்களுக்கு தெரியும். இந்த பாரதியார் சொல்லுங்க பாபு. பாடி ஒரு பாட்டு 2 வரிகள் சொல்லுங்க. வடிவாகும் அச்சமில்லை சரியா? மிச்சமாக தெரியும். நான் மிச்சம் கேட்கிறேன் உங்களுக்கு. வேற எந்த புலவரை பற்றி உங்களுக்கு தெரியும்? திருவள்ளுவர் யார் என்ன செய்யறார்? திருக்குறளை எழுதினார். திருக்குறள்ல எழுதினவர் திருவள்ளுவர். திருக்குறளை பற்றி சொன்னதா பாத்தீங்களா? வடிவங்களுக்கே தெரியாது. இத்தனை 7 சொற்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதல் எழுத்து எல்லாம் சொல்லி 7 சொற்களாக ஒரு குறள் சொல்லுவோம். முதலாவது குறள் என்ன? பாத்தீங்களா? அப்படி என்ன எழுத்துக்கள் என்ன? அகரத்தை முதலாக கொண்டது என்ன? அப்ப அது மீண்டும் தெரியும். அப்ப 4 மாசத்துக்குள்ள யோசிக்கணும். அப்ப எழுத்துக்கள் எல்லாம் கடற்கரை எழுத்துக்கள் எல்லாம் ஆணாவை கொண்டு தொடங்குற மாதிரி இந்த உலகம் இறைவனை தான் நான் திருவள்ளுவர் சொல்றேன். சரி, வேறு எந்த புலவரை பற்றி உங்களுக்கு தெரியும்? ஔவையார். நீங்க கேள்விப்பட்டீங்க. 4 மாசம் யோசிச்சு பாருங்க. ஔவையார் என்ன
எப்படி எப்படி என்ன ஒரு டைப்ல தான் அது தொடங்குது. ஒரு எழுத்து ஆனா அப்ப ஆனாத்துல தொடங்குற என்ன தொடங்கி ஞாபகம் முதலாவது அந்த அக்கையார் அரசல் எலும்பு ஆறுவது சினம் இயல்பது திறவே ஈவது விளக்கு எழுத்துக்களே ஏற்பது நிகழ்ச்சி ஐந்து மட்டுவோடு ஒப்புரவு ஒழுங்கு ஓதுவது ஒளியல் என்று சொல்லி அகர வளைத்த எல்லாத்தையும் சொன்னாங்க. சரி, அப்ப இதை முதலாக தெரியும். அப்ப இந்த அரசை விரும்புனா என்ன? இங்கிலீஷ்ல தமிழை நாங்கள் சொல்லுங்க. அப்ப அந்த முதலாவது அந்த ஆகரத்துல இதற்கு சொல்றேன். மற்றது நீங்கள் என்ன பாட்டுகள் ஒரு பாட்டுகளும் அதை நான் படிக்கிறேன். என்ன பாட்டுகள் சும்மா படிக்கிறீங்க? நம்ம ஒரு பாட்டு முதலாவது நான் கேட்கிறது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் உங்களோட பாட்டுகளை சொல்றது தேவாரம். நான் கிறிஸ்டியன் தான், நான் அவருக்கு அதையும் சொல்லி கொடுக்குறது. அப்ப ஒரு தேவாரம் சொல்லுவோம். ஒரு ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகமா? ஏதாவது ஒரு ஸ்டோரி சும்மா சொல்லுங்க. என்னடா 4 மாசத்துக்கு அளவா யோசிங்க. என்ன ஒரு ஸ்டோரி தமிழ்ல சொல்லுவாங்க. 2 தவளைகளும் என்ன செய்யறது? ஒரு தவளை குடத்தில் விழுந்து இந்த குடத்தில் மேல வந்து வேற கொண்டும் இல்லை செத்து விட்டான். மற்ற தவளை நம்பிக்கையோடு மேல சுட்டு வெண்ணையாகி மேல விளையாட்டு
என்ன அதுல what did you learn from that story? What's the lesson? முயற்சியுடைய நிகழ்ச்சி அடைய நம்பிக்கையே கைவிடக்கூடாது. அன்னைக்கு ஜோபன் சொல்லுங்க விவசாயி கடை என்ன பாவம் தானே இவ்வளவு நாலு மாதம் விஜயகுமாருக்கும் மிக்க நன்றி, சச்சினுக்கும் மிக்க நன்றி. உங்க வடிவாவோட பிள்ளைய ஆர்வத்தோட நான் உதவி செய்தாலும் நீங்க ஆர்வத்தோட எப்படியோ நீங்க நினைச்சது உங்களுக்கு சந்தோஷம் நினைக்கிறேன். மிக்க நன்றி. எங்க அவரது பெற்றோர் வருவங்களை கரகோசம் ரெண்டு பேரும் வாங்க வந்ததுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போங்க. என்னடா இப்படி நீங்கள் என்னடா இப்படி பிள்ளைகளை நீங்கள் இந்த பெற்றோர் இப்படி ஆசையா உடல் கலந்து கூட்டி கலந்து விட்டு அந்த எல்லாருமே ஆனா எங்களை மூச்சுன்னா தமிழை நான் நினைக்கிறேன். அதை கதைச்சு பேசுறத விட பிள்ளைகளுக்கு கடத்துறதை விட நாங்கள் என்னத்தை செய்ய போறோம், வேற என்ன செய்ய போறோம்? எல்லாரும் இந்த மகனம் தான் எனக்கு நான் அப்படி நினைக்கிறேன். நீங்களும் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. இதுதான் இந்த அம்மா சக்தி விஜயகுமார். சரி கணேஷ்குமார் Thank you everyone. I'm so sorry. Sachin யூனிவர்சிட்டி முடிச்சு நான் தமிழ் படிக்க போறேன்னு சொன்னேன். நான் சின்ன பிள்ளையில கூட்டி கொண்டு போயிடலாம். சாரி பிகாஸ் என்னோட புதுக்கு அது நோடிங்க எல்லாரும் சின்ன பிள்ளையில கூட்டி கொண்டு போயிட்டு ஸோ யூனிவர்சிட்டி முடிச்சு நட்சத்திரங்களை தூசி தட்டினால் நல்ல வீடு செய்வேன். இந்த நீதியில் அன்பு செய்தால் என்னவாகுமோ என் பாடு. காற்று வந்து உன் புறக்கணித்தால் கைது செய்வதென ஏற்பாடு. ராணி இந்த இந்திர லோகத்தை நான் கொண்டு தருவேன். நான் ஒரு பூதம் அன்பு அது போதும் தொடு தொடுவினவே விடு விடு எனவே வாலிப மனது விண்வெளி விண்வெளி ஏறும். மன்னவா ஒரு கோயில் போல் இந்த மாளிகை எதற்காக? தேவியே என் ஜீவனே இந்த ஆலயம் உனக்காக. கண்ணே உனை என் கண்ணில் வைத்து இமைகள் எனும் கதவுகள் அடைப்பேன். சாத்தியமாகுமா? நான் சத்தியம் செய்யவா? எல்லோருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த நிகழ்வை ஒருங்குணைச்ச நீங்கள் ஒவ்வொருவரும், இது நான் மட்டுமில்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு இது பக்கத்துணையாக இருந்து இதை நடத்தி முடிச்சீர்கள். மிக்க நன்றி. எங்களோட லண்டன் தமிழ் வழி வானொலி இயக்குனர் நடாமோகனையும் கலைவாணி மோகனுக்கும் மிக்க நன்றி. அதோடு மிகவும் எல்லாத்தையும் இதுகள் எல்லாத்தையும் செய்து தூரத்திலிருந்து வந்த காணக்குயில் ஜெயராணி அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்க கையில பாடிக்கலாம். உதிப்புகள் பேச்சாளர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. தம்பி மரியதேசன் மற்றது அமிஷாண்ட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்கிறோம். ஹன்சி, டோனி, கௌசி மற்றது லவன் எல்லாம் காலவே வந்துட்டேன். அவையோட பேர் அவையோட ஒருத்த பேரே சொல்லல. அம்சம் சொல்லுங்க வந்து யாராச்சும் எல்லார பேரை சொல்லுங்க. என்ன பேரை சொன்னா தான் எனக்கு சந்தோஷப்படுறேன். நான் வந்து ஒரு ஷவுட் அவுட் கொடுக்க போறேன் அன்சி தவராஜா அவர் ரெக்கார்ட் பண்றதுக்கு. ஒரு கடைசி தடவை அவர் நல்லா நடிச்சவ ஒரு டெட்படியா. ரூனி வந்து டார்பர்ல இருந்து இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தவ. ஹவுசி வந்து நேற்று தான் வந்து லேண்ட் பண்ணினவ யூகேல வந்தவ. லவன் இன்னைக்கு காலவில இருந்து முழுக்கவே நான் இப்பதான் அவரே காணுறேன். அவ்வளோ பிஸியா இருந்திருக்கிறேன். ஒரு சப்தவியும் இப்போ வந்து டான்ஸுக்கு போயிட்டு திருப்பி வந்திருக்கிறா. ஸோ எல்லாருக்கும் பெரிய ஷவுட் அவுட். நன்றி. நன்றி. மேர்சிக்கு நன்றி.
மற்றும் எல்லாருக்கும் யாரும் தவறவிட்ட நோதிரியில சந்திரிகா எங்களோட உதிப்புகள் பேச்சாளர் ஒவ்வொருவரும் விஜயலட்சுமி திரையராஜா மற்றும் திரு விஜயராஜா அவர்களுக்கும் மிக்க நன்றி. யாரையும் தவறவிட்டா மன்னித்துக் கொள்ளுங்க. மரியனேஸ் என்ற மகன் என்ற எல்லாரும் மெல்வின் மனத் என்ற புள்ளிகள் நல்ல உதவி அவைகளுக்கும் மிக்க நன்றி. எங்க மெல்வின் ஒரு வாங்கட்ட கண்டு மெல்வின் 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 எங்கிருந்தாலும் மெல்வின் பெறவும். மெல்வின் 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 என் மகன் மெல்வின் சரி கொஞ்சம் என்ன மகளை எல்லாரும் காட்டுறேன். இந்த மகனை காணாது எல்லாரும் சொல்லிக்கணும். நீ 50% வேணா மகனே காணே இல்லையே கதைக்கே இல்லையே. சரி தமிழை பற்றி சொல்லுங்க. தமிழ் ரொம்ப விருப்பம். ஏன்னா தமிழங்க தாய்மொழி. அப்போ நாங்கள் தமிழ் கதைக்காமல் இருக்கிறத விட எனக்கு அதை விட பெரிய பாவம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இங்கே பிறக்கையில் இல்லை உண்மையாக தமிழ் எனக்கு புரியுது. ஏன்னா அம்மாவும் தமிழ் ஸ்கூல் டீச்சராக இருந்தவங்க. அப்போ எனக்கு தமிழ் பேச தெரியாட்டி நான் என்ன மகனாக இருப்பேன் என் அம்மாவுக்கு. இதை தான் நான் யோசிக்கிறது. ஆனால் அதுக்கும் மேலே எங்கள் தாய்மொழிக்கு வெளியே தமிழ் எனக்கு ரொம்ப விருப்பம். நாங்கள் இப்போ எல்லாரும் இங்கே வந்ததே தமிழால் தான். ஏன்னா இது இங்கிலீஷ் இல்லை, நான் தமிழ் தான் கதைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சரி இங்கே புரியுதுன்னா தமிழால் தான். ஏன்னா கதைக்கிறது ஒரு மொழி, அந்த ஒன்றுலேயே ஒன்று கதைச்சு ஒன்றாயிட்டு. தமிழ் என்ன தெரியும் இல்லை, கற்க சொல்ல கத்துவே கணக்கு தான் தெரியும். கேட்குற பொறுத்து தான் சொல்ல முடியும். எக்ஸாம் எல்லாம் முக்கியம் இல்லை. நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல இந்த எக்ஸாம் இல்லை, தமிழ் கதைக்க முடியும்னா போதும். எழுத தேவையில்லை கதை எது மட்டும் ஓல விலைய லெவல் இன்னும் எடுத்தேன். ஆனால் அது முக்கியம் இல்லை. இப்போ நான் கதைக்கிறது அந்த ஓல விலைய லெவலாலே இல்லை. அம்மா எனக்கு வந்து கதைச்சு, அம்மா அப்பா எனக்கு தமிழில் கதைச்சு கொடுத்தா நான் தமிழில் கதைக்கிறேன். இப்போயே சொல்லிட்டேன், எக்ஸாம் எல்லாம் முக்கியம் இல்லை. எக்ஸாமை கொடுங்க, படிப்பை கொடுங்க, சும்மா கதைகளை கொடுங்க. ஏன் நான் இந்த லைஃப்ல நான் எழுதுனது இல்லை. உங்களுக்கு முக்கியம்னா நீங்க எழுதுங்க. நான் இப்போ சொல்றேன் எழுத தேவையில்லை. அம்மா சொல்லுவேன் இங்க வந்து கதைக்க போறீங்க உண்மையை சொல்லணும். அப்ப நான் உண்மையை சொல்ல தான் இங்க வந்திருக்கேன். அப்போ பொய்யெல்லாம் நாங்க வேலை. சரி சரி மிக்க நன்றி. வைவரும் வந்து ரொம்ப உதவி செய்தார். நம்மளோட மிக்க நன்றி. என் மகள் இருக்கா மகள் தான் சரி சரி அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. மிக்க 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 நன்றி. முதலாவதாக சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியத்தை நான் அழைக்க இருக்கிற முதல் இயேசு ஞானத்திலும் அறிவிலும் விளங்கி கடவுளுக்கு மனிதருக்கு முகந்தவரானார் என்று இயேசுவையும் சந்தோஷம் இல்லையா? நீங்க சொல்றீங்க வந்து ஊர் சுத்துறது வேற நாட்டு பாக்குறதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு. அதுலயே எவ்வளவு வந்து முதலாவதாக சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியத்தை நான் அழைக்க இருக்கிற முதல் இயேசு ஞானத்திலும் அறிவிலும் விளங்கி கடவுளுக்கு மனிதருக்கு முகந்தவரானார் என்று இயேசுவையும் சந்தோஷம் இல்லையா? நீங்க சொல்றீங்க வந்து ஊர் சுத்துறது வேற நாட்டு பாக்குறதுல எனக்கு சந்தோஷம் இருக்கு. அதுலயே எவ்வளவு வந்து பெரிய அரங்குகளில் நடக்கிற அந்த ஃபுட்பால் கிரிக்கெட் சொல்லி அது எவ்வளவோ சரி அப்போ ஏகம் கிரகிக்க ஊர் சுத்துறது